ஹாய், வெல்கம் டு மை சேனல். நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 3யோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் 1 அன்னைக்கு பேட்ச் 2 வந்து ஆரம்பிக்குது. அதில் கலந்துக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் இருக்கா, அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பே மட்டும் பண்ணிவிட்டு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டு உங்களோட எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கலாம். வாங்க, ஒரு ப்ராப்பரான வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறமா தான் 3ஆவது நாள்லேருந்து அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவங்களோட டே 3, இன்றைக்கி தான் அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஃபஸ்ட்டு டே மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன குழப்பம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டு. ஏன்னா நிறைய இடங்களில் நல்ல மழையாக இருக்கும்போது இது மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரி பொருள் சொல்லியிருந்தா இவங்க வந்து இதை இப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி கேள்வி உங்களுக்கும் ஏற்படலாம். அது ரொம்ப தவறான கருத்து அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீசன்லையும் இது மாதிரி பொருட்களை நீங்கள் வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. நான் சொல்லியிருக்க ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா லெமன், இளநீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி. இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஆமாம் சிஸ்டர், இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது, நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டு வர மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களாகவே சொல்கிறீங்க. எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகவே சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து லெமன் ஆகட்டும், இளநீர் ஆகட்டும், தர்பூசணி ஆகட்டும், இது எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தானே. இது வந்து ஒரு ஃபீவர் வரத்துக்கோ இல்லைன்னா ஒரு கோல்டு வரத்துக்கோ வாய்ப்பு நிறைய இருக்குது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இந்த 3 ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தரக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான். ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறோம், எதோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது ஒரே வேளையில் இல்லை ஒரே நாளில் எடுக்கக்கூடிய ஃபுட் மெனுவாக வராது. ஏன்னா நாளைக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத இன்றைக்கி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெனுவும் ஒன்று. நேற்று வந்து இன்றைக்கி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த ஃபுட்டோட மெனுவில் இருக்கிறதெல்லாம் சேர்த்த மாதிரி இந்த 3 பொருட்களை சூஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தவறே கிடையாது, தாராளமாக எடுத்துக்கலாம். எலுமிச்சை, இளநீர், தர்பூசணி இந்த 3 பொருளையும் சொன்ன உடனே ஈஸியாக இது குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா இந்த விஷயம் நம்ம எடுக்கிறதுனால உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் அப்படின்றத கண்டுபிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த பொருள் சாப்பிட்றதுனால என்ன பின் விளைவுகள் ஏற்படும், இப்போ இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு கேன்சர் வரப்போதா, இல்லை இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு தைராய்டு வரப்போதா, டயபெட்டிக் வரப்போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் டாக்டர்கிட்டலாம் நீங்கள் போகும்போது எல்லா டாக்டருமே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் அதிகம், இதை எடுத்துக்கோங்க, கால்சியம் அதிகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதை யாராவது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஆனால் மைதாவில் செய்யப்பட்ட பொருளாகட்டும், ஒரு ஜங்க் ஃபுட் ஆகட்டும், அதெல்லாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் அதை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய நமக்கு இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரியாமல் அது சாப்பிட்டா குளிர்ச்சி அப்படின்ற ஒரே காரணத்தில் மட்டும் இது எடுக்கலாமா அப்படி ஏன் நினைக்கிறீங்க? முக்கியமாக இப்போ நீங்கள் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பொருளோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அப்படின்ற காரணத்தினால தான் உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அந்த பொருளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வராது. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் மழை டைமில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. இதெல்லாம் அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸுமே அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி பொருட்களை மழை டைம்லலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் அப்படி கிடையாது, தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லதாகவே இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.